ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு சொரா வாங்கியிருக்கோம். அது நல்லா அலசிட்டு 4ஆக கட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சிடணும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுப்போம். இதுக்கு உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, 3/4 கிலோ சொரா எடுத்துருக்கோம். அதனால 3 பச்சை மிளகா, ஒரு 15 பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். நல்லா வதங்கணும். சொரா புட்டுக்கு வெங்காயம் ரொம்ப முக்கியம். நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக செய்யணும். அடி பிடிக்காமல் பொறுமையாக செய்யணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். இது சொரா புட்டுன்றதுனால நம்ம கல் உப்பு போட முடியாது, அது கரையாது. அதனால் நான் சால்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் இது மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கணும். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சொராவை நம்ம நல்லா கையை வச்சு அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு புட்டு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துடணும். இப்போ ஏற்கனவே வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருந்தோம். இப்போ இந்த புட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இப்போ சால்ட்டு போட்டுடணும். இது நம்ம கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி கிளறி திருப்பி எடுத்து பார்த்துட்டு கிளறணும். அதெல்லாம் உதிரியாக வரணும். அதுதான் அந்த ஸ்டேஜில் தான் இது ரெடின்னு நமக்கு அர்த்தம். கொஞ்சம் டைம் எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். நம்ம தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய் தான். சும்மா எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா சொதன்னு தான் இருக்கும். நம்மளுக்கு உதிரியாக வராது. அதனால் அந்த எண்ணெயிலேயே நம்ம சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விட்டோம்னா அது நல்லா உதிரியாக வந்துடும். வெங்காயம் வதங்கும் போதே பெருங்காயம் சேர்த்துருக்கணும். நான் அப்போ மறந்துட்டேன். அதனால் நீங்கள் பெருங்காயம் அப்பயே சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பெருங்காயம் போடுங்க. இப்போ நல்லா சொரா புட்டு நல்லா உதிரியாக இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கணும். பெப்பர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். சொரா புட்டு ரெடி. கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து பண்ணணும். அவ்வளோதான். பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணணும். நல்லா அடி கனமான கடாயை வைக்கணும். ரொம்ப மெலிசாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா கொஞ்சம் அடி கனமான இது எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம சொரா புட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.